ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய விமர்சனம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் பாத்தீங்களா? OTT பிளஸ்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா படம்? நானும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த படம். என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. அவங்க முக்கியமா பெண்கள் எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாரும் பயங்கரமா ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி சுதந்திரம், ஆள் சுதந்திரம், என்னென்னவோ சுதந்திரம். முக்கியமா இந்த பெரியாரிஸ்டை சார்ந்த பெண்கள் எல்லாரும் இந்த படத்தை கட்டாயமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமா இன்னொருத்தங்க யார் பார்க்கணும்னா, இந்த மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, சாராய கடையில போய் நிக்கிறாங்கல்ல, அந்த ஆண் மகன்கள் எல்லாரும் இந்த படத்தை கட்டாயமா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஏன்னா வெறும் சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் போராட்ட களத்துல எப்படி ஆண்கள் இருந்து எவ்வளவு ஒரு இனத்துக்காக உயிர் தியாகம் எல்லாம் செஞ்சிருக்காங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்பவாச்சும் அவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கணும். உங்களால ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியலையே தம்பி, நீ எல்லாம் எப்படி ஒரு இனத்தையே காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால இந்த வீடியோ மூலமா அந்த கேள்வியை நான் கேட்டுக்கிறேங்க. ஓகே, இப்ப நம்ம எப்படி இருந்தது படம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் காமாட்சி அவர் தான் தயாரிச்சிருக்காரு. கிட்டு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. இந்த படத்துக்கு இசை யார் அமைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சேது கருணாஸ் இருக்காரு இல்லையா, அவரு, அப்புறம் அவங்களுடைய பையன் கென், ஈஸ்வர், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பாடல்கள்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா, கவி பேரரசு வைரமுத்துவும் இயக்குனர் கிட்டுவும் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல அறிமுக நாயகியாக சத்யா தேவிங்கிறவங்களும், மகேந்திரன் அவரும் இந்த படத்துல சேது கருணாஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படம் எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தலைவர் இருக்காரு இல்லையா, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இராணுவ படையில் மருத்துவ குழு இருப்பாங்க தனியா, அவங்களுடைய சேவைகள் பற்றியும் அவங்களுடைய அர்ப்பணிப்பு பற்றியும் தான் இந்த படம் எடுத்துரைக்குது. அவங்களுக்கு பேர் தான் சல்லியர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துடைய டைட்டில் சல்லியர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்கு. காதலா இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், உரிமைக்காக குரல் கொடுக்கிற இடத்துலயா இருக்கட்டும், எல்லா இடங்களையுமே எல்லா கலைஞர்களும் ரொம்ப அழகா அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த வசனங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பாடல்களாக இருக்கட்டும், அந்த பிஜிஎம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஓவராவும் இல்லாம, ரொம்ப மோசமாவும் இல்லாம, ரொம்ப லோவாவும் இல்லாம, கரெக்டா அந்தந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த படம். ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ரொம்ப அழகா ஒரு ஒரு இனத்தினுடைய போராட்டத்தை மருத்துவர்களுடைய மதிப்பை இன்னும் கூட்டுகிற மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களை தீவிரவாதிகள், அவங்க எல்லாரும் தீவிரவாதத்தை தான் கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிலாம் சொல்லி நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகள்ல கூட இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கெல்லாம் தீவிரவாதிகள் கிடையாது, நாங்கெல்லாம் எதிரிகளை கூட அன்பா அரவணைக்க கூடிய ஒரு மனம் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க வாழ்ந்தும் காட்டி இருக்காங்க. நீங்களாதான் எங்களை கொடுமைப்படுத்துனீங்க, நாங்க யாரும் உங்களை வேணுக்குனே எல்லாம் ஆயுதத்தை கையில எடுக்கல, எங்களை ஆயுதத்தை கையில எடுக்க வச்சதே இந்த மாதிரியான உங்களை மாதிரியான நாடுகளும் மக்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க இயக்கத்தில் இருந்தவர்கள், புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடும் எந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க, எப்படி ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படம் அழகா சுட்டி காமிச்சிருக்கு. 2 மருத்துவர்கள் எப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்கிறாங்க ஒரு போராளிகளுக்கு, எப்படியெல்லாம் எதிரியாக உள்ள சிங்கள இராணுவத்தினருக்கும் எப்படி அவங்க சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு படம் தான் இது. இதுல நடுவுல காதல், ஒரு போராளியினுடைய காதல் கதையும், ஒரு போராளியினுடைய
கனவு, அவர்களுடைய குடும்பம் பத்திய கதை எல்லாமே நடுவுல வருது. இந்த இலங்கையில வந்து பூர்வ குடிகளான தமிழ் மக்கள் எல்லால தீவு அப்படிங்கிற இடத்துல இருந்தவங்க தான் தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்கள் வந்து எப்படி வந்து சிங்கள மக்களிடம் வந்து அடிமையாக ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்ட களத்திலும் வந்து ஒரு தனி மனிதன் எப்படி வந்து உருவெடுத்து மக்களை வந்து ஒரு இராணுவமாக மாற்றி அந்த படைக்கு எப்படியெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து அதற்கான பயிற்சி மற்றும் ஒரு ஆயுதம் ஏந்தி மட்டும் ஒரு போர்க்களத்தில் வந்து நிற்கக்கூடாது, ஆயுதத்தோட வந்து மருத்துவமும் ரொம்ப முக்கியம். ஒரு போராளி வந்து அடிபட்டு இருந்தா அவரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு விஷயம்தான் போர்க்களத்தில் முக்கியம். ஒன்று வந்து ஆயுதம், இன்னொன்று வந்து மருத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் போர்க்களத்தில் எதிரி குண்டடி பட்டிருந்தாலும் துப்பாக்கி இல்லாமல் ஆயுதம் ஏந்தி இல்லாமல் யாரேனும் சிங்கள இராணுவத்தினர் வந்து அடிபட்டு இருந்தா அவங்கள கூட காப்பாத்துறதா ஒரு மருத்துவருடைய கடமை. யாராக இருப்பினும் மருத்துவ தொழில் என்பது உயிரை காப்பாத்துறது தான் அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. எதிரியா இருந்தாலும் பொழைச்சுப்போ, நாங்க பிச்சை போடுறோம், உயிர் பிச்சை எங்களோடது அப்படிதான், நீ என்ன சுடா வந்தா கூட நான் உனக்கு உயிர் கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கட்டாயமா போய் பார்க்கணும். மனிதாபிமானம் என்னன்னு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இல்லையா? அவங்க எல்லாரும் கட்டாயம் அந்த படத்தை போய் பாருங்க. இளைஞர் வந்துட்டு காதல் வயப்படுவதும் அந்த காதலன் வந்து கேக்குறப்ப நான் வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறப்ப வந்து விடுதலை தான் ரொம்ப முக்கியம், இனத்தினுடைய விடுதலை தான் முக்கியம் என்னுடைய காதலோட அப்படிங்கிற டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மருத்துவர் நந்தினியாக சத்யா தேவி வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து ஒரு அழகா வந்து நெச்சர் டாக்டர் மாதிரியே இருந்திருந்தாங்க. அவங்க அழகா அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இது பண்றதா இருக்கட்டும், அந்த ட்ரிப்ஸ் போடுறது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றது, சூச்சர்ஸ் போடுறது, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து அழகா வந்து இது பண்ணிட்டு அந்த எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ரியல் டாக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா அதை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ரோல். அதே மாதிரி செம்பியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து மகேந்திரன் அவரும் வந்து ஒரு மருத்துவராக அவருடைய கதாபாத்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண் கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு பெண்ணை பார்த்து பிரமித்து போற மாதிரியாகவும் அந்த பெண்ணிடம் வந்து கண்ணியத்துடன் நடந்து கொண்ட மாதிரியாகவும் காட்சிகள்லாம் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. பாராட்டுறதுக்கு பெண்கள் பாராட்டுறதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப 10 பேர் வந்து அடிபட்டு வந்தாலும் காப்பாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மகேந்திரன். முக்கியமா கருணாஸ் வந்து ரொம்ப நல்லா கொஞ்ச நேரம் வந்தா கூட ரொம்ப அற்புதமான கதாபாத்திரமா வந்திருக்காருங்க. சத்யா தேவி அவர்களுடைய டாக்டர் நந்தினியுடைய அப்பாவாக அந்த படத்துல வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. தன்னுடைய இனத்திற்காக வந்து தெரியாம தன்னுடைய வீட்டுல வந்து ரத்த தானம்லாம் ஏற்பாடு பண்ற நிலைமையில சுட்டு கொல்லப்படுகிற ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு. அத ரொம்ப அற்புதமாக ஒரு டைலாக் சொல்றதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் தன்னுடைய மகள் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கேட்கிறப்ப வந்து என்னப்பா மகளுக்கு கல்யாணமான்னு கேக்குதா அப்படிங்கிறப்ப அப்புறம் எல்லா அப்பாவுக்கும் மகளுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த ஒரு அப்பாவா எப்படி நடந்துப்பாங்க அதை வந்து ரொம்ப அழகா வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு இந்த படத்துல. அப்புறம் மகன் வந்து சாக போகையில கூட எப்படியும் உன்னை சிங்கள ராணுவத்தினர் கொன்றுவான், நீ நேரா நிமிந்து இப்படி கையை கட்டி நில்லு செத்துப்போ அப்படின்னு சொல்றதுலயா இருக்கட்டும், அவருடைய சுதந்திர வேட்கையை வந்து அதுல அழகா பிரதிபலிச்சிருக்க அறியப்படுகிறது. உரிமைகள் மறுக்கப்படும் இடங்களில் தான் ஆசைகள் கனவுகள் எல்லாமே தியாகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற டைலாகா இருக்கட்டும். உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மருத்துவர் வந்து பெண் மருத்துவரை பார்த்து கேட்கும் பொழுது நான் தலைவரை நம்புறேன் அப்படின்னு சொல்ற வரிகளாக இருக்கட்டும். நம்மளை காப்பாத்துற சாமி தான் போராளிகள், அந்த போராளிகளை காப்பாற்றக்கூடிய நாம சாமி மாதிரி தானே அப்படின்னு சொல்ற டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப இதுல வந்து ரொம்ப பிடித்த ஒரு லைன் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகா வந்து கருணா சொல்லுவாரு, சுதந்திரம் அப்படிங்கிற இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து உயிர் அப்படிங்கிற ஒரு விதையை போடுறோம், அது வெடிச்சு நமக்கு மேல வந்து சுதந்திரமா அது வரும், அது வந்து அந்த நாள் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிற
டயலாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. போராளிகள் 2 பேரை வந்து சிங்கள ராணுவத்தினர் கொண்டு போய் கண்ணை கட்டி பின்னாடி கைய இப்படி கட்டி வச்சுட்டு சாகடிப்பாங்க. துப்பாக்கி வச்சு நெத்தியில சுடுவாங்க. அப்படி சுடுறப்ப ஒரு போராளி வந்து பின்னாடி கையை கட்டிட்டு மண்ணை புடிச்சிட்டு இருப்பாரு, தன்னுடைய தாய் மண்ணை புடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி பிடிக்கிறப்ப அப்ப கூட சாகுற நிலைமையில கூட தாய் மண்ணை புடிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஒரு இது. அப்புறம் அவர் வந்து சிங்கள ராணுவத்தினர் அதை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை காலால உதஞ்சு தட்டி விடுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு இனத்தினுடைய மக்களை வந்து இன்னைக்கு எல்லாரும் தீவிரவாதிகள் சொல்றாங்கிறப்ப ரொம்ப வந்து மன வருத்தமாக இருந்ததுங்க. கடைசியா வந்துட்டு அந்த சிங்கள ராணுவத்தினர் ஒருத்தர் வந்து 2 பெண்களை வந்து பெண் போராளிகளை வந்து கண்ணை கட்டி, எப்போதுமே அப்படித்தானே, கண்ணை கட்டி பின்னாடி கையை கட்டிட்டு சுடுவாங்க. அப்படி சுடுறப்ப வந்துட்டு 2 பெண்களை வந்து அவர் கொண்டிருக்காரு. அப்படி இருந்தா கூட ஒரு பெண் மருத்துவரால் அவர் வந்து குண்டடிப்பட்டு வந்திருக்கப்ப வந்து காப்பாற்றப்படுவார். அதை நினைச்சு அவர் வந்து ஸ்ட்ரக்சர்ல போறப்ப கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதெல்லாம், தன்னுடைய தவறை உணர்ந்து கண்ணீர் வருவது மாதிரியான காட்சிகள்லாம் அமைச்சிருக்காங்க. எதிரிகளை கூட காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மருத்துவர்கள் மக்கள் ராணுவ படையில் இருந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மனித நேயத்தோட இருந்திருக்காங்கிறத அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பெண்கள் வந்துட்டு ரொம்ப அற்புதமான வலிமை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சிங்கள ராணுவத்தினர் விமானப்படை தாக்குதல் நடத்துறப்ப அந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிக்கிட்டு சிங்கள ராணுவத்தினர் அடிப்பட்ட சிங்கள ராணுவத்தினரை ஆண் மருத்துவரும் பெண் மருத்துவரும் தூக்கிக்கிட்டு மேல இருந்து வருவாங்க. அந்த பங்கர்ஸ், மெடிக்கல் பங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு மண்ணுல வந்து குழி நோண்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்ணுல குழி நோண்டி வச்சிருக்கிறதுலதான் அந்த மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. யூஸ்வலாவே வந்து நம்ம ராணுவ படையில வந்து 3 விதமான மருத்துவ பிரிவுகள் இருந்திருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போராளிகளோட ஒரு மருத்துவர் வந்து போவாரு முதல் உதவிக்காக. 2வதா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் பங்கர்ஸ்ங்கிறத மண்ணுக்கு தரைக்கு கீழே குழி அமைச்சு அதுல வந்து முதலுதவிகள் செய்யறதுக்காக திடீர்னு குண்டடிப்பட்டி வந்தா ஃபர்ஸ்ட் வந்து அந்த குண்டை வந்து எடுத்துட்டு அவங்கள வந்து ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 3வதாக வந்து ராணுவ மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு தனி மனிதனால் எவ்வளவு அழகா ஆர்கனைஸ்டா பண்ண முடியுது பாருங்களேன். அப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட்ல எத்தனையோ பேர் அதிகாரிகள் அவங்க எல்லாம் இருக்காங்க, நம்மளால ஒரு ஆர்கனைஸ்டா பண்ண முடியல. ஒரு பெண் தனியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு மெடிக்கல் பங்கர்ல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆணும் அந்த பெண்ணிடம் தவறாகவே நடந்து கொள்வது, ஈவன் அந்த பொண்ணு வந்து முகம் பார்த்து கூட பேச மாட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் கண்ணியமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு கண்ணியமா அவங்க செல்ஃபா வந்துட்டு அவங்க டிசிப்ளினா எப்படி வந்து சுய ஒழுக்கத்தோட இருந்திருக்காங்கிறதுக்கு இந்த படம் வந்து இதுவே வந்து ஒரு உதாரணம்ங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுனாவே பயமா இருக்கு. ஒரு கண்ணியத்தன்மையோட நடந்திருக்காங்க. ஒரு பெண் அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள தனியா இருக்காங்க, எந்த தைரியத்துல இருக்காங்கன்னு பாருங்களேன். அப்ப வந்து எந்த அளவுக்கு வலிமை மிக்க பெண்கள், உடல் அளவிலும் சரி மனதளவிலும் வலிமை மிக்க பெண்கள்லாம் வந்து இயக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து மனதளவுல வந்து இன போராட்டம் அப்படிங்கிறது தன்னுடைய உயிர் எல்லாவற்றையும் விட இன போராட்டம் உரிமைங்கிறதுல எவ்வளவு வந்து ஒரு ஸ்டெபனா இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க இந்த படம். அப்படியே உண்மையாவே போராளிகள், பெண் போராளிகள் எல்லாருடைய இதையும் வந்து கண்ணு முன்னாடியே நிப்பாட்டி இருக்கு. ஒரு பெண் மருத்துவர் போராளி வந்து எடுத்துட்டு போறப்ப, ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறப்ப அவங்க வந்து செய்யணும், ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. போய்கிட்டே இருக்கிறப்ப அதை தூக்கிக்கிட்டு, அந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிக்கிட்டு அந்த சிங்கள ராணுவத்தினர் தூக்கிட்டு போறப்ப எவ்வளவு வேர்க்கும். காட்டுக்குள்ள ஓடணும், தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, சாப்பாடு இருக்காது, பேகை வேற தூக்கிக்கிட்டு போகணும். பதட்டத்தோட போயிட்டு இருக்கப்ப இன்னொரு போராளியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த பதட்டத்தை எல்லாம் விட்டு அந்த வழியெல்லாம் சகிச்சுக்கிட்டு தன்னுடைய கடமையை செய்ய போறாங்க பாத்தீங்களா. அப்ப எந்த அளவுக்கு பெண் போராளிகள்லாம் வலிமையும் மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமையோட இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். மனதளமான படைப்பு. இந்த படைப்பை வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமும் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமும் வந்து எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அர்ப்பணித்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும்
கிட்டு அவர்களுக்கும் மிக்க நன்றி. தமிழ் மக்கள் எல்லாரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானும் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு நம்ம மக்களை நம்ம வாழ வைக்கணும். சரியா? நம்மளால போர்க்களத்துல போய் தான் யாருக்காகவும் போராட முடியல. நம்ம வீட்டுல இருந்தேவாச்சும் போராடலாம். நன்றி மக்கள்.